ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் மூவி ஹெரால்ட் பாட்காஸ்ட். பாருங்க, இந்த ஒரு டைலாக் நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு பிரேக் இல்லாம இந்த ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க எல்லாம் பாராட்டணும். அடுத்து இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கெஸ்ட் வராரு. நம்மளுடைய ஒன் ஆஃப் தி யூஷுவல் கெஸ்ட் மிஸ்டர் பிரதீப் விஜயகுமார், அதாவது சென்னைக்காரன் பாட்காஸ்ட்ல இருந்து வந்திருக்காரு. வெல்கம் பிரதீப். வணக்கம். ஸோ இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பாட்காஸ்ட் எப்படி ஆரம்பிக்கலாம், அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா, இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா, ப்ரெசென்ட் முடிச்சுட்டு பாஸ்ட்டுக்கு போலாமா, பாஸ்ட்ல இருந்து கிரானாலஜிக்கலா இங்க வரலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு கூப்பிட்ட நீ தான் ஹோஸ்ட், உனக்கே தெரியலன்னா எனக்கு இப்படியா தெரியும் அப்படின்னு அசிங்கமா கேட்டாரு. அதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு திரும்ப ரீஒர்க்கா பண்ண போறோம் இல்ல. ஸோ வழக்கம் போல நம்ம பாட்காஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறோம்ன்றது யாருக்குமே தெரியாதோ, எப்படி எனக்கும் தெரியாதோ, அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ ஆனா இந்த பாட்காஸ்ட்ல வந்துட்டு இவன் என்னத்தையோ ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போறான்னு நினைக்காதீங்க. நம்ம வந்துட்டு இந்த பாட்காஸ்ட்ல ஒரு ஐடியாவோட தான் நம்ம போறோம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள்ல எந்தெந்த படங்களை பத்தி அனலைஸ் பண்ணி அதுல உள்ள நூல் அப்படியே பிரிச்சு மேஞ்சு இதுதான் இதோட கடைசி த்ரெட், இதுதான் இதோட கண்டம்ப்ளேஷன், இதுதான் இதை இப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்ற தொழுமையா விண்மியம் அப்படி இப்படின்னு எங்கெங்கயோ இந்த மாதிரி புரியாத வார்த்தைகள்லாம் சொல்லலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் அது தொன்மம் விழுமியம்னு மாத்தி சொல்றதுன்றதெல்லாம் நமக்கு புரியும். பட் இருந்தாலும் அங்க ஆரம்பிக்காம இது பேசிக்கலி வந்துட்டு இந்த டாப் 10 மூவிஸ்ல ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு படத்தை பத்தி டீட்டெயிலா பேசலாம்னு சொல்லிட்டு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ பத்தி பேசலாம்னு யோசிச்சு அதை பற்றி மட்டும் பேசினா பத்தாது. அது வந்துட்டு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கக்கூடிய ஃபிலிம். அதனால அந்த ஜானரை பத்தியும் கொஞ்சம் லைட்டா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க வந்துட்டு 4 பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கான இந்த சரி இந்த எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு நிறைய சொல்லணும் அப்படிங்கும்போது, நண்பர் ஒருத்தர் ஒரு ட்வீட் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ட்வீட் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருந்தாரு, தமிழ்ல வந்த வெஸ்டர்ன் மூவிஸ் 2 அதுல 2லயும் நடித்தவர் ராகவா லாரன்ஸ்னு. ஐயோ ஆமா. தம்பி, ஐயோ! எப்பா ஜெய்சங்கர் படம்லாம் உங்களுக்கு தெரியாது போல. தம்பி இதுக்கு முன்னாடி முதல் படம்னு ஒண்ணு வந்துச்சுல்ல உங்களோட கணக்குல, அதுல ஏன் ஜெய்சங்கர்புரம்னு பேர் வச்சாங்க? எதுக்கு அசோகன் அவரோட பேரன்னு பேர் வச்சாங்க? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வேட்டைக்காரன் ஏன் பேர் வச்சாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஸ்கூல் பண்ணாங்க. அந்த பையன் உண்மையிலே பாவம் தெரியாம பேசியிருக்காங்க. அவன் ஒத்துக்கிட்டான், ஐயா நான் தெரியாம தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஆஹ் இது வந்துட்டு ஒரு கடமை உணர்ச்சி பங்கு, இதெல்லாம் நமக்கும் கொஞ்சம் தெரிஞ்சது, ஆனா நமக்கே தெரியாம நிறைய இருக்குங்கிறது வேற. பட் நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 படங்களையும் 4 இந்த ஜானர் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி, இப்ப இந்த வெஸ்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு உரித்தான ஒன் ஆஃப் தி ஜானர், அதாவது ஜானர் பிலிம்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த வெஸ்டர்ன்ங்கிறது வந்துட்டு ரொம்ப பயங்கரமா வந்த ஒரு படம். அதுதான் வந்த ஒரு ஜானர். ஸோ அதை வந்துட்டு நம்ம தமிழ்லையும் வந்துட்டு அந்த படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த படத்துல வந்துட்டு இன்ஸ்பயர் ஆனவங்க எல்லாம் வந்துட்டு கொடுக்குற ட்ரிபியூட் தான் இந்த படங்கள் எல்லாமே. அதாவது இப்ப நம்ம ரீசெண்ட் பிலிம் மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய அந்த 2 படங்கள், ஒன்னு வந்துட்டு இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், இது வந்துட்டு மோர் தென் வெஸ்டர்ன் மூவிஸ்க்கான ஒரு ட்ரிபியூட்ன்றதை தாண்டி அது ஒரு மல்டி இதுன்னு தான் சொல்லணும். அந்த லைன் காமிக்ஸ், அந்த காமிக்ஸ்ல நம்ம பார்ப்போம்ல, அதுக்கான ட்ரிபியூட்டும் இருக்கும். அதே நேரத்துல இந்த டெக்னிக்கலா நம்ம ஒரு ஒரு வெஸ்டர்ன் மூவி, ஒரு ட்ரெஷர் ஹண்ட், அந்த ட்ரெஷர் தேடி போறது, அந்த மாதிரியான படங்களுக்கான ட்ரிபியூட்டுமே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வெஸ்டர்ன் ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்துட்டு ஒரு சட்டேரிக்கல், அது ஒரு காமிக்கல் ட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஸ்பூஃபுக்கும் ட்ரிபியூட்டுக்கும் நடுவுல டிராவல் பண்ணி போற படமா தான் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் இருந்துச்சு. ஸ்பூஃப் படம் தான் இல்ல. ஆக்சுவலா ப்ராப்பர் ஸ்பூஃப் படம் அது. கரெக்ட். ஏன்னா கடைசியில டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு டாக்டர் ஜோன்ஸ் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. ஆமா. அதுல எல்லா சின்ன எனக்கு எனக்கு பர்சனலி நான் நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு பர்சனலா ஒரு டைரக்டர், இவர் தான் உங்களுடைய ஆதர்ஷ டைரக்டர்னு சொன்னா நான் என்னைக்குமே சொல்லக்கூடியது இவர் சிம்புதேவன். ஆமா. ஏன்னா ஒரு காலத்துல வந்துட்டு புலிகேசி எல்லாருமே வடிவேலு ஹீரோவா நடிச்சிருக்காருன்னு பார்த்தப்ப இந்த ஒரு கும்பல் மட்டும் நாங்க சிம்புதேவனுக்காக பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா ம். ஒரு அந்த சின்ன வயசுல இருந்து நான் அந்த விகடன்ல வந்துட்டு புலிகேசி காமிக்ஸ் படிச்சு அதெல்லாம் கட் பண்ணி ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருந்தேன். அது எங்கேயோ வெள்ளத்துல அடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த புலிகேசி கேரக்டர் வந்து அவ்வளவு பிடிக்கும். சோ அவர் சிம்புதேவனுக்காக அந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுல நமக்கு அப்ப தெரிஞ்ச ஒரு கேரக்டர் வருது அப்படிங்கும்போது எழுதினவரே தான் கொண்டு வந்திருக்காராம் அப்படின்ற ஒரு விஷயமும் ம். சொல்லியிருந்தாங்க. ம். ம். சோ அப்ப அவருக்காக பார்த்தது. சோ அதனால எனக்கு பர்சனலி சிம்புதேவன் கொஞ்சம் பிடிக்கும். ஓகேங்களா? அதனால நான் அந்த அவருடைய அப்ரோச்ல வந்துட்டு அவர் எல்லாமே ஒரு ஒரு சின்ன ஒரு அது ஸ்பூஃப் பண்ணிட்டு தான் பண்ணுவாரு. ஆமா. அது புலிகேசிலயே வந்துட்டு எல்லா ட்ரோப்ஸயுமே வந்துட்டு நல்லா வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு. ஆமா. அது மாதிரி வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் அப்படிங்கிற ஒரு ட்ரோப்ப வந்துட்டு நல்லா ஒரு நல்ல ஸ்பூஃபா கையாண்டிருப்பாரு. அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ட்ரிபியூட் அப்படின்னே நான் சொல்லலாம். ஆமா. சோ இந்த படத்த பத்தி உங்களுடைய அ எண்ணங்கள ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பிச்சதுலருந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதுவே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா கெஸ்ட் அதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்து திட்டுவாய்ங்க. ஏன்டா கெஸ்ட்ட கூட்டு வந்துட்டு உன்னோட விஷயத்தெல்லாம் நீ சொல்லிட்டு அவர் ராமசாமி போடுறதுக்கு தான் கூப்பிடுறியாடான்னு கேட்கறாய்ங்க. அதனால இதோட நான் நிப்பாட்டிட்டு, கெஸ்ட்ட பேச விட்டு, அதுக்கப்புறம் வேற எதுனாச்சும் கான்வர்சேஷன் வருதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்ன மாரி தான். இட்ஸ் அ ப்ராப்பர் ட்ரிபியூட். அண்ட் எஸ்பெஷலா ட்ரிபியூட்ன்னு சொல்றப்போ வந்துட்டு, கிளின்ட் ஈஸ்ட்வுட் வெஸ்டர்ன் சினிமாக்கள்ல நடிச்ச படங்கள். எஸ்பெஷலா வந்து டாலர் ட்ரைலாஜிக்கு வந்துட்டு இவரு குடுத்த ஒரு ட்ரிபியூட்டா நான் பார்க்குறேன். ஆ ஸோ ஓகே. இதுல வந்து இந்த படத்த பத்தி நான் சொல்லணும் அப்டின்னா, அகைன் அந்த டிபிக்கல் வெஸ்டர்னோட ட்ரோப்ஸ தான் வந்து அது எங்க கையாண்டுருக்காங்கன்னா, டுவார்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு அந்த ப்ராப்பர் வெஸ்டர்ன் படமா வந்து மூவ் ஆகும். அதுவரைக்கும் வந்து படம் ஏதோ ஒரு அ கோணத்துல தான் வந்து போயிட்டு இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அகைன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவருக்கு வந்து ஏதோ ஒரு அந்த செட்டப் வந்து பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க யோசிச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து புரியுது. பட் இட் வாஸ் நாட் தட் இன்ட்ரஸ்டிங். அப்பார்ட் ஃப்ரம் ஒரு சில போர்ஷன்ஸ தவிர்த்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இட் வாஸ் நாட் தட் இன்ட்ரஸ்டிங். அண்ட் எப்படி சொல்றது? இந்த எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் வந்துட்டு அவர கொல்றதுக்காக வந்து ஒரு 48 தடவ ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு, அந்த 48 தடவ ட்ரை பண்ணத ஒரு 2 தடவ காட்டியிருந்தா கூட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படியோ சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். ஓகே, இவர் வந்து இவ்ளோ ட்ரை பண்ணியிருக்காரு. எதுவும் நடக்கல. அ அதனால வந்து இவர் வந்து அடுத்த ஸ்டெப் போறாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கும். பட் ஸோ அந்த ஒரு இம்பாக்ட்டே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் மட்டும் தான் வந்து இது கிளாடிஸ்க்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஏன் வந்து அவர் வந்து இப்ப ஒய் ஹி இஸ் வாட் ஹி இஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. அது என்னதான் ரொம்ப உணர்ச்சிபூர்வமா இருந்தாலும், அத வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு எனக்கு. அண்ட் ஆ கிளாடிஸோட அப்பா கேரக்டர் வந்து ஒண்ணு இருக்கும். அவர் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு அ ஏதோ ஒரு யோசனையிலேயே இருப்பாரு. நீங்க படம் முழுக்க வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டு ஏதோ ஒரு யோசனையிலேயே இருப்பாரு. ஸோ அது வந்து ஆ அகெயின் செகண்ட் ஹால்ஃப்ல வந்து ஒரு இடத்துல வந்து தான் வந்து அந்த அந்த அதிலிருந்து அவர் மீண்டு வருவாரு. ஸோ படம் எல்லாருமே பார்த்திருப்பாங்க இப்போதைக்கு. ஸோ கரெக்ட். அவருக்கு என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்லயே வந்து அவரு ஸ்டக் ஆயிட்டாரு அப்டின்றது வந்து எல்லாத்துக்குமே புரியாது. ம், ம், ம். ஸோ அவர் வந்து ஏன் அந்த இன்ஸ்டன்ட்ல ஸ்டக் ஆனாரு அப்டின்ற அந்த எமோஷனலான விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா, செகண்ட் ஹால்ஃப் தான் வந்து ப்ராப்பரான ஒரு வெஸ்டர்ன் படத்தோட வெஸ்டர்ன் ஜான்ருக்கே உண்டான ஒரு ப்ராப்பரான விஷயம் வந்து செகண்ட் ஹால்ஃப்ல தான் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருக்காங்க. அண்ட் கரெக்ட். அந்த இதுல வந்து அ அகைன் அதிலயுமே வந்து உங்களுக்கு வந்து எஸ்.ஜே. சூர்யா கேரக்டரோட மோட்டிவ் மட்டும் தான் இருக்குமே தவிர, ராகவா லாரன்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு படம் எடுக்க போறோம் அப்படின்றது மட்டும் தான் வந்து இருக்கும். அண்ட் 2 பேருக்குமே வந்துட்டு இது இப்படி வந்து டர்ன் அவுட் ஆகும் அப்படின்றது 2 பேருமே யோசிக்கல. ஸோ அ எப்படி சொல்றது? ஸோ அதான் செகண்ட் ஹால்ஃப்ல தான் வந்துட்டு இந்த ப்ராப்பரான அந்த வெஸ்டர்ன் ட்ரிபியூட் வந்து பார்த்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அ இது வந்து ஒரு சினிமாவுக்கேவான ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு வந்து சொல்றது வந்து என்னால ஒரு ஒரு சதவீதம் கூட ஒத்துக்க முடியாது. ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தான் ப்ராப்பரா சினிமாவுக்கான ஒரு ப்ராப்பரான ட்ரிபியூட்டா வந்து நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு வெஸ்டர்ன்கான ட்ரிபியூட் மட்டும் தான். இட் இஸ் நாட் ட்ரிபியூட் டூ சினிமா அப்படின்னு சொல்லு. ஸோ அவங்க வந்து அந்த அந்த சினிமாவோட பவர்ஃபுல்னஸ வந்து டுவர்ட்ஸ் அ கிளைமாக்ஸ் மட்டும் தான் யுட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க.
தட் டஸ் நாட் மேக் யூனோ அந்த படத்தை மொத்த படமே வந்துட்டு சினிமாவுக்கான ஒரு ட்ரிபியூட் அப்படின்றது நம்ம சொல்றது வந்து ரொம்ப ஒரு ஒன் டைமென்ஷனலான இல்ல ஒரு புரிஞ்சுக்காத ஒரு கமெண்டா வந்து நான் பாக்குறேன் ஓகே. கோபால். இல்ல இப்ப நீங்க சொல்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். ஏன்னா, அது வந்து சினிமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு மீடியம். அந்த ம், ஒரு மூவிங் இமேஜஸ்க்கான ட்ரிபியூட்டா தான் நம்ம எடுத்துக்க முடியும். பிகாஸ் இட் இட் கேன் பி அ டாக்குமெண்டரி, இட் கேன் பி அ டெலிவிஷன் நியூஸ். எதுவா ம், இருந்தாலும் அந்த இமேஜ், அதாவது அவரு இன்டர்வியூஸ்ல கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறது வந்துட்டு ரெகுலரா நடக்கிறது தான். ம், அந்த ரெகுலரா நடக்கிற இடத்துல ஒருத்தன் கேமரா வச்சு அத பிடிச்சு ஒரு இடத்துல காட்டுறான் அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு ஒரு விஷயமா பண்றேன். ம், பட் அப்படி ஒரு இடத்துல நடக்கும்போது, இது அவர் சொன்னது. இதுக்கப்புறம் நான் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த மாரி இடத்துல நடக்கும்போது கேமரா ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, ஒருத்தனால வைக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. முடியாது. இன்னைக்கு ஒருத்தன் கேமரா எடுத்துட்டு போறான்னு சொன்னா, அந்த 10ஓட 11 இவங்களும் முடிச்சுருவாங்க. ம், அந்த கேமரா எடுத்துட்டு போறதுக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவனுக்கு ஒரு மோட்டிவ் வேணும். ம், அந்த மோட்டிவ் வந்துட்டு வெறுமனே இத படம் பிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா, அப்படி அவன் படம் பிடிச்சிட்டு இருக்கான்னா, "டேய், இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இத காப்பாத்துறதுக்கு நீ ஏதாவது பண்ணாம உட்கார்ந்து படம் பிடிச்சிட்டு இருக்கியேன்னு" தான் வரும். ஆமா. சோ, அந்த ஒரு விஷயத்துல அதாவது ஒரு ரிவர்ஸ் டிடக்ஷன்னு சொல்லலாம் இத. அப்படி ம், பார்க்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ். அவன் வந்து வேற ஒரு இடத்துக்காக போறான். பட் ஆனா அவனுக்கு அந்த கேமரா வந்துட்டு அவன வந்துட்டு இட் இஸ் டேக்கிங் ஓவர். அதனால தான் வந்துட்டு ஆர்ட் சூசஸ் யூன்னு சொல்லியிருப்பாரு. அதுல நமக்கு வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் இந்த கதைக்கு ஆர்ட் சூசஸ் ஹிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ம். கொண்டு வராரு. ஆமா. அப்சல்யூட்லி. அந்த ஒரு ட்ரோப் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இத நான் ஒரு வெஸ்டர்ன் ட்ரிபியூட்ன்னு சொல்றதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய நாயகர்கள், அஃப்கோர்ஸ் நம்ம வெஸ்டர்ன்னு கூட வேண்டாம். சிம்பிளா கிளின்ட் ஈஸ்ட்வுட்ன்னு எடுத்துக்குவோம். கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்துட்டு நியாயத்த நிலைநிறுத்தன்னு போமாட்டாரு எந்த இடத்துக்கும். ஆமா, ஆமா. அவர் வந்துட்டு அவர் தனியா போயிட்டு இருப்பாரு. அவர் ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சுருவாய்ங்க. ம், அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் அவர வந்து மாத்தும். அது மாத்துனதுக்கு அப்புறம், ஏன்னா அவருடைய வேலை வந்துட்டு இங்க நியாயத்த நிலைநிறுத்துறதுக்கோ, இல்ல 2 பேருக்கும் ஒரு நல்லது பண்றதுக்கோன்ற மாதிரியான ஒரு ம், தாட் எப்போதுமே ஃபர்ஸ்ட் இருக்காது. பட் அந்த ஜர்னில அங்க ஒரு சேஞ்ச் வரும் அவருக்கு. அப்ப அவர் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, "நான் நியாயத்துக்காக நிக்கிறேன்." ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றம் வரும். அதுக்கப்புறம் அவர் அந்த நியாயத்துக்காக போராடி இது பண்ணிட்டு போவாரு. அஃப்கோர்ஸ் இந்த வெஸ்டர்னோட இந்த இடத்துல தான் வந்துட்டு எனக்கு ஸ்பெஷலி வந்துட்டு அவங்க கிளின்ட் ஈஸ்ட்வுட்க்கான ஒரு ட்ரிபியூட்ன்னு நான் பார்க்கிறது என்னன்னா, ம். நீங்க கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்கள் எல்லாமே இந்த எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் படத்துல பார்த்தீங்கன்னா, அவரு பயங்கரமாலாம் உழைக்க மாட்டாரு. அவர் வந்துட்டு அந்த ஒரு இதுல தான் இருப்பாரு. அண்ட் வெஸ்டர்ன் மூவிஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, நாயகன் அதாவது அந்த ஒரு ம். ஒரு சோலோவா ஒருத்தர் இருப்பாரு. மேன் வித் நோ நேம். ம். கிட்டத்தட்ட இதுலயுமே வந்துட்டு நம்மளுடைய என்னதான் கிளின்ட் ஈஸ்ட்வுட்க்கான ட்ரிபியூட்ன்னு சொல்லிட்டு அலிய சீசர சொன்னாலும், இந்த படத்துல கிளின்ட் ஈஸ்ட்வுட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ்.ஜே. சூர்யா தான். ஆமா. ஒரு விதத்துல. ம். ஏன்னா, அவருடைய பேர் அவர்ட்டருந்து பறிக்கப்படுது. ஆமா. அவர் இஸ் ஆக்சுவலி மேன் வித் நோ நேம். ஹி இஸ் ஜஸ்ட் சேயிங் ஆ என்ன சொல்றது? ஆ ரே தாசன் அப்படிங்கிற வேதாஸ். ஒரு பேரோட தான் போறாரு. ஆமா. விச் மீன்ஸ் தட் ஐ அட்மையர் ரே. அதனால நான் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் போயிட்டுருக்காரே தவிர்த்து, அவருடைய ஒரிஜினல் பெயர் அவர்ட்டருந்து பறிக்கப்படுது. பறிக்கப்பட்டிருக்கு. ஆமா. ம். ஹி இஸ் ஆக்சுவலி நவ் த மேன் வித் நோ நேம். பிகாஸ் அவர் வந்துட்டு ஒரு ஜெயில்ல போயிருக்காரு. அங்கேருந்து தப்பிச்சு அவருடைய ஐடென்டிட்டிய பறிச்சு வேற ஒரு ஐடென்டிட்டி தான் குடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரோப். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அவருடைய எண்ணம் வேற. ஆனா அவர் ஆக்ட் பண்ற விஷயங்கள் வேற. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாலர்ஸ் ட்ரிலஜி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ். ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ பத்தி நம்ம தனியா பேசிக்கலாம் அப்புறம். பட் நம்ம இப்போதைக்கு ஏன்னா எங்க அ எங்கள் அப்பா, எங்க சித்தப்பா கொரசோவா அவர் கோச்சுக்குவாரு. ஆமா. அதனால அ அங்க நம்ம அப்புறம் வந்துக்குவோம். பட் இப்போதைக்கு நம்ம டாலர்ஸ் ட்ரிலஜி கிளின்ட் ஈஸ்ட்வுட்ன்னு எடுத்தனால, அதுலயுமே வந்துட்டு கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட அந்த எண்ணம் யாருக்கும் தெரியாது. ம். கரெக்ட். எல்லாரும் இங்க சொல்லுவாய்ங்க. இதுக்கு தான் வந்திருக்காங்க, அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு. பட் ஆனா அவருடைய எண்ணம் யாருக்குமே தெரியாது. அந்த ஒருத்தவங்களோட கஷ்டத்த பார்த்துட்டு,
அப்படியே மாறுவார். அதேதான் வந்துட்டு இங்க ரேதாசன் அப்படிங்கிறவர் பண்ணுவாரு. ம், ம். அவர் வந்துட்டு இங்க கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் வருவார். அவருடைய பர்சனல் கெயினுக்காக தான் வருவாரு. நீங்க இதே தான் வந்துட்டு குட் பேட் அக்லிலயுமே பார்க்கலாம். ஆமா. குட் பேட் அக்லிலயுமே அவர் வந்துட்டு நான் புதையலுக்காக வரேன். ஐ அம் கமிங் ஃபார் மை ஓன் இதுன்னு. பட் போற இடங்கள்ல பல நேரங்கள்ல பல பேருக்கு பல நன்மைகள் பண்ணுவாரு. சில இடங்கள்ல வந்துட்டு அவரோட அந்த கம்பேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரும். சோ அப்ப ம். வந்துட்டு என்னன்னா, வெளியில ஒரு ஹார்டா இருக்கான். பட் உள்ளுக்குள்ள அவன்கிட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு மேலாப்ல. சோ அந்த ட்ரோப் வந்து பாத்தீங்கன்னா, ரேதாஸ்ன்ற கேரக்டர் கிட்ட அது வரும். ஆமா. அந்த சேஞ்ச பாக்குறாரு. பாத்துட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்ரோப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் மூவிஸ்ல ஒரு நேட்டிவ் இந்தியன் அந்த கேரக்டர் இருப்பாங்க. ஆமா. அவங்க அவங்கள வந்துட்டு டெபிக்ஷன் ஒவ்வொரு படங்கள்ல மாறினாலுமே, அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு பேசுவாங்க. பேசுவாங்க. ம். முன்னாடி ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு வேற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராமினென்ட்டா இருக்கும். ம், ம். சோ அது அஃப்கோர்ஸ் நம்ம குட் பேட் அக்லில பார்க்கலாம். குட் பேட் அக்லில வந்துட்டு அது ஒரு அரசியலா பேசியிருக்க மாட்டாங்க. அத வந்துட்டு இன்ஃபாக்ட் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த காமெடிக் ரிலீஃப்காக யூஸ் பண்ணாலுமே வந்து ம். பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கில், அவங்களுடைய கோவம்ங்கிறது ஒண்ணு இருக்கும். இத வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராமினென்ட்டா வந்துட்டு லயன் காமிக்ஸ் நம்ம ஃபேண்டம் காமிக்ஸ்ல எல்லாம் ஃபேண்டம் பார்க்கலாம். காமிக்ஸ்ல. ஆமா. சோ அதுல வந்துட்டு அந்த நேட்டிவ்ஸ் உடைய கோவம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க சைடுல உள்ள நியாயம் அப்படிங்கிற விஷயங்கள பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கு இவர் நிப்பார் அப்படிங்கிறது. இன்ஃபாக்ட் நீங்க ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ்லயுமே பார்த்தோம்னா, அங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு கஷ்டம் இருக்கும். ம். அதுக்காக இது வருவாரு அப்படிங்கிறது இருக்கும். அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்துட்டு நம்ம வேற ஒரு அரசியல் இது கூட வரும். ம். அதாவது அந்த ஒயிட் சேவியர் காம்ப்ளெக்ஸ்க்கான இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி இந்த வெஸ்டர்ன் ட்ரோப்காக நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்கோம். ம். சோ அங்க இடத்துல பார்த்தோம்னா, இங்க வந்துட்டு ஒரு நேட்டிவ் அந்த மண்ணோடைய மைந்தன் ஒருத்தன். ஆ ஆனா அவன் வந்துட்டு அவன் பாதை மாரி ஒரு இடத்துக்கு வரான். பட் ஆனா அவனுடைய பாதைய டைரக்ஷன் கரெக்ட்டா குடுத்து, ஹி இஸ் நாட் ஒன்லி டைரக்டிங் த மூவி, பட் ஆல்சோ டைரக்டிங் ஹிம் இன் ஹிஸ் லைஃப் ஜர்னி. ம். சோ அவன அந்த பாதையில கொண்டு போயிட்டு, அவன் வந்துட்டு நெறைய விஷயங்கள்ல வந்து மாறிட்டு இருக்காங்கும்போது, அவனுடைய அந்த உள்ள இருக்கிற விஷயங்களையும் வெளிய கொண்டு வராங்க. ம். சோ அந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் படங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில இதுன்னு சொல்லுவேன். சோ இத வெளிய கொண்டு வராங்க. ஏன்னா இந்த படம் வந்துட்டு இஸ் அ ஃப்ளாலெஸ் மூவி அப்படின்னு சொன்னா நான் அது ஒத்துக்க மாட்டேன். அந்த படங்களுக்குன்னு ஒரு சில ஃப்ளாஸ் இருக்கு. சில அ விஷயங்கள் எனக்கு வந்துட்டு ஒட்டல, பிடிக்கல அப்படின்றது இருக்கும். அதையும் தாண்டி இந்த தாட் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. சோ இந்த ஒரு நேட்டிவ் அந்த ட்ரோப் இருக்குல்ல, ம். அது ப்ராப்பரா இன்டகிரேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய இதாச்சு. சோ ம். அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தோம்னா, அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒண்ணு வேணும். அஃப்கோர்ஸ் இத வந்துட்டு நீங்க வெஸ்டர்ன் ஜானருக்கு இந்த மாரியான ட்ரோப்ஸ். கரண்ட் சினாரியோக்கான ட்ராப்ஸ் என்னன்றத பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கப்புறம் நம்மளே அது ஏதோ ட்ராக் மாறிடும். நம்மளே ஏதோ பாவப்பட்டு 4, 5 வியூக்காக இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்துட்டு சேனல் முடக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அவங்களே தைரியமா பேசுறாங்க. பட் நமக்கு அடுத்த ஆட்சி யார் வருவாங்கன்னு நமக்கு என்னங்க தெரியும்? ஆமா. அதனால நம்ம அந்த ஏரியாக்குள்ள போகாம, நம்ம இதுக்கு மட்டும் போய்க்கலாம். சோ இது கண்டிப்பா. மாதிரியான இந்த 2 விஷயங்கள் இருக்குல்ல. அந்த ஹீரோ அவன் வந்துட்டு அ மேன் வித் நோ நேம் இஸ் கமிங் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் த ரைட்டியஸ்னஸ். பட் ஆல்தோ தட் இஸ் நாட் ஹிஸ் பிரைமரி எய்ம். ம். இஸ் கமிங் அண்ட் டூயிங் இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப அழகாவே அதான். ஸோ இப்போ நீங்க அதாவது அ நீங்க சொல்றத வச்சு யோசிக்கிறப்போ வந்து ரேதாஸ் எப்போ சீன்குள்ள வராரோ, அப்ப இருந்து தான் வந்துட்டு இட் பிகம்ஸ் அ இட் பிகம்ஸ் கைண்ட் ஆஃப் அ வெஸ்டர்ன் ட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்ட். ஸோ அதுவரைக்கும் வந்துட்டு இந்த மூவி கோஸ் எங்கேயோ போகுது. ஏதோ செட்டப் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ரேதாசன் இஸ் அந்த அந்த உந்துகோல் அலிய சீசருக்கான உந்துகோல் வந்து ரேதாசன் அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல ஆக்சுவலா இது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம வந்துட்டு அலி சீசர் தான் வந்துட்டு கிளின்ட் ஈஸ்ட்வுட்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ம். பட் ஆமா. ரேதாசன் தான் கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரேதாசன் தான் ஆக்சுவலான கிளின்ட் ஈஸ்ட்வுட். அப்படிங்கிறது அது ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ஏன்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புல்லட் வேனிஷஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் படம் இருக்கும். ம். ஓகே. அதுல வந்து 2 இவங்க இருப்பாங்க.
2 டிடெக்டிவ்ஸ். யூசுவலா ஒருத்தர் ஷெர்லாக் ஹோம்ஸ், இன்னொருத்தர் வாட்சன் இருப்பாரு. இங்க ஆம். 2 பேருமே வந்துட்டு ஷெர்லாக் ஹோம்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? ம். அப்படின்ற மாரி போகும். அதுக்கப்புறம் அது ஒரு வேற ஒரு ட்விஸ்ட் கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்க அதான், இங்க வந்துட்டு யாரு செகண்டரி நம்ம நெனச்சுட்டு இருக்கோமோ, அவன் செகண்டரி இல்ல. ம். ஆல்தோ அ யூசுவலா அந்த ஃபைனல் ஃபைட் அவுட், ஷூட் அவுட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ம். ம். அந்த ஷூட் அவுட்ல எப்போதுமே வந்துட்டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஜெயிச்சிருவாரு. ஆமா. ஆனா, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நம்ம இனிஷியலா கிளின்ட் ஈஸ்ட்வுட்ன்னு நெனச்சுட்டு இருக்கிற ஒருத்தரு, ஃபைனல் ஷூட் அவுட்ல இறந்துருவாரு. தோத்து போறாரு. ம். கிட்டத்தட்ட நீங்க அந்த இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட் அவுட் சீன் தான் அது. ஆனா என்னன்னா, இந்த சைடுல இருக்கிற யார்ட்டயும் துப்பாக்கி இருக்காது. நீங்க ஷூட் அவுட்ல ஒருத்தன ஒரு ஆமா. இத ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதுவும் ஒரு அன்ஃபேரான விஷயங்கள் வந்துட்டு ஷூட் அவுட்ஸ் எப்படி நடந்திருக்க வேண்டும். ஆனா இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு, "நான் இந்த ஷூட் அவுட்ல தோத்துருக்கலாம். ஆனா இந்த ஷூட் அவுட்ல நான் ஜெயிச்சிருக்கேன். ம். சோ என்னோட ஷூட் அவுட் அப்படி இல்ல இப்படி." அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். சோ எனக்கு இந்த விஷயங்கள், இந்த சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த படத்த வந்துட்டு எனக்கு ரொம்ப ரசிக்க வச்சுச்சு. ம். ஐம் ரிப்பீட்டிங் மை செல்ஃப் லைக் இட்ஸ் நாட் அ ஃபேர்லி பெர்ஃபெக்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் ஹேட் அ வெரி குட் ஹார்ட் இன் பிளேஸ். ம். அதே நேரத்துல இட் ஹேட் இட்ஸ் ஓன் கிராஃப்ட் இன் பிளேஸ். அண்ட் அந்த சின்ன சின்ன ட்ரோப்ஸ் தாங்க. இப்ப நீங்க வந்துட்டு கார்த்திக் சுப்புராஜ் படங்கள்ல பொறுத்தவரைக்கும், கிராஃப்ட் இஸ் டெஃபினெட்லி எப்பவுமே கிராஃப்ட் ஒரு பிரச்சனையாவே இருந்ததில்ல. கரெக்ட். அண்ட் அவரோட ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ஸும் சரி, அவருடைய ஸ்டோரி டெல்லிங் அவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, இட் ஆல்வேஸ் ஹாஸ் ஹார்ட் த ரைட் பிளேஸ். என்னதான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, மகான் படத்தை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கழுவி ஊத்துனாங்க. பட் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் வந்துட்டு விக்ரம் கேரக்டர் வந்து, மகான் கேரக்டர் வந்து சத்யவான் நினைக்கிறேன் அவர் பேரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் ஸோ அவர் வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லுவார். ஸோ காந்தி மகான் எப்படின்னா, காந்தி அவர் பேரு. மகான், காந்தி மகான் அவர் பேரு. ஓகே. ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதாவது குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ற காந்தி காந்தியோட இதுவுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் தான். ஆமா. குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற நானுமே ஒரு எக்ஸ்ட்ரீமிஷன் தான். ஸோ அவர் என்னன்னா 2 எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸோட வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றது தான் அந்த படத்தோட கதை. ஸோ 2 பேருமே இந்த ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமிசம்னால, பி இட் அ குட் எக்ஸ்ட்ரீமிசம் ஆர் பேட் எக்ஸ்ட்ரீமிசம், அது எக்ஸ்ட்ரீமிசம்ன்றதே எக்ஸ்ட்ரீமிசம். வந்துட்டு ஒரு தப்பு தான். அது எக்ஸ்ட்ரீமிசம் தான். ஸோ அதுல குட் ஆர் பேட், இந்த நண்பன்ல ஏது சார் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் மாதிரி தான். எக்ஸ்ட்ரீமிசம், இட் இஸ் எக்ஸ்ட்ரீமிசம். அது வந்து கரெக்ட். இட் இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ அந்த விஷயத்தை தான் வந்துட்டு அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு வந்துட்டு இட் இஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இட் இஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஆனா வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்கு. தி சேம் கோஸ் ஃபார் இது அந்த தனுஷ் வச்சு ஒரு வீரத்தன். படம் எடுத்தாரு. அஹ், எது? தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ணாரு. அது என்ன படம்? ஜெகமே டக்குனு ஞாபகம் வருது. தந்திரம். ஜகமே தந்திரம். அதுவுமே அதேதான். இட் ஹாஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. ஸோ ஒருத்தன் வந்து இங்க இருந்து அங்க போறான். அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ட்ரிபியூட் மாதிரி தான். அவன் போறது வந்து ஒரு நோக்கத்துக்காக போறான். அங்க போயிட்டு வந்துட்டு அவனோட இதுவே வந்து மாறுது. அவன் சண்டை செய்யறதே வந்து வேற எது அவன் போன விஷயத்தை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து சண்டை பண்றான். ஸோ அகெயின் இட் இஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இட் ஹாஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் மிஸ் ஆச்சு. ம். அதேதான். அவரோட கரியர், அவரோட மொத்த ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஜிகர் தண்டா வரைக்குமே இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஃபிலிம். பட் ஹிஸ் கிராஃப்ட் இஸ் அன் அமேசிங் கிராஃப்ட். டெக்னிக்கலா வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு மக்களுக்கு வந்து அது அஹ், ஒட்டாம இருந்திருக்கலாம். பட் யா, அதான் சொல்றேன்ல. இத தாண்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓவரால் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம்ன்றத பார்க்காம, ம். அவருடைய நெறைய விஷயங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப பெர்சனலி பிடிச்சிருந்தது வந்து இந்த சின்ன சின்ன ட்ரோப்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன்ல. ம். சோ இந்த சின்ன சின்ன ட்ரோப்ஸ் தான் வந்துட்டு அந்த படத்த வந்துட்டு ஒரு நல்ல சி வெஸ்டர்ன் ட்ரிபியூட்ன்னு சொல்லிட்டு அ சிம்புதேவன் பண்ணது ஒரு எக்ஸ்ட்ரீம். ம். அதே நேரத்துல இவர் பண்ணது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இது 2மே வந்துட்டு வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த வெஸ்டர்ன் ஜானர் உங்களால பண்ண முடியாது. ஆமா.
ஸோ நீங்க வெஸ்டர்ன் படங்கள பார்த்துட்டு அத ஏப் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது வேற மாதிரி வந்து விழுகும். ம். இன்ஃபாக்ட் நம்ம கரி வெஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர வச்சு பண்ணின படங்கள் கூட அந்த ட்ரோப்ஸ், அதாவது சும்மா அந்த காஸ்டியூம்ன்றத தாண்டி அந்த ட்ரோப்ஸ் எடுத்திருக்காங்க. ம். அந்த ட்ரோப்ஸ், அந்த செட்டப் இது எல்லாமே அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ரெப்ளிகேட் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமா. அதுதான் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அத தாண்டி சில விஷயங்கள நம்ம ஆட் பண்றோம். அது மூவி செல் பண்றதுக்காக. அந்த விஷயத்துல நம்ம எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது. பட் ஏன்னா, அந்தந்த காலங்கள்ல அந்த மக்கள் எப்படி விரும்புறாங்க, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள புதுசா கொண்டு வர ட்ரை பண்றோம், அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் பிரில்லியன்ட் வொர்க்ன்னு சொல்லுவேன். அந்த விஷயத்துல தான் எனக்கு வந்துட்டு ஜெகமே தந்திரம் பத்தி நான் பேசலான்னு முடிவெடுத்ததுமே. ஏன்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லும்போது தான் அனதர் வே டு அப்ரோச் மூவிஸ் அப்படிங்கிறது ம். வந்துட்டு புரியும். அஃப்கோர்ஸ் இப்ப நம்ம இது பேசிட்டு இருக்கோம். இது பேசும்போது ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டூ கோ பேக் டு தி ரூட்ஸ். இந்த கண்டிப்பா. வெஸ்டர்ன்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சு? அது வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் அங்க பண்ணிட்டு இருந்துச்சு? அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட்டா தோணுச்சு. இல்ல கண்டிப்பா. ஏன்னா, அ சி எனக்குமே வந்து வெஸ்டர்ன் அப்படின்னு சொன்னா, அ ஃபர்ஸ்ட் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது டாலர்ஸ் ட்ரிலாஜி. டாலர்ஸ் ட்ரிலாஜி அடுத்து விட்டா வந்துட்டு இண்டியானா ஜோன்ஸ் சீரிஸ் ஆஃப் மூவிஸ். இதுதான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா, இதுக்கு எல்லாமே வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஜான்ருக்கே வந்து அப்பா. ஆனா, என்னதான் வந்து வெஸ்டர்ன் அப்படின்றது வந்துட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும், அங்க வாழ்ற மக்களையும் வந்து மையமா வச்சு அந்த ஜான்ராவ மையமா வச்சு எடுக்கப்பட்டாலும், இதுக்கு எல்லாமே முன்னோடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஆனா, அவருக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரைட். சோ இந்த விஷயம் வந்து எனக்கு இப்ப ரீசென்ட்டா எனக்கு தெரியாது. அ அ இது வந்து நான் வந்து இன்னொரு பாட்காஸ்ட் ஒண்ணு கேட்டுட்டு இருந்தேன். ஆ அதுல வந்து பாத்தீங்கன்னா, அவரு அகிரா குரோசாவா பத்தி ஒரு ஒரு எபிசோட் வந்து பண்ணியிருப்பாரு. சோ அவரு அதுல கேட்கிறப்ப தான், அட ஆமால்ல, இவரு தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுவரைக்கும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. சோ யா. இதுல ஒரு 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 இம்பார்ட்டன்டான ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. இப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் அப்படிங்கிறது 1905 அந்த டயத்துலேருந்து வருது. ம். அதாவது மச் பிஃபோர் குரோசவா. ம். அது அந்த டி.டபிள்யூ. கிரிஃபித் அவங்கலாம் வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் அவங்கள பொறுத்தவரைக்கும் வெஸ்டர்ன் அப்படிங்கிறது ஒரு ட்ரோப் ஆஃப் அந்த கவ்பாய்ஸ், ம். நேட்டிவ் இண்டியன்ஸ், அதுக்கப்புறம் டக்காய்ட்ஸ் அவங்கள வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர் லைக் ஒரு ப்ராமினன்ட் வெஸ்டர்ன் இதுன்னு சொன்னோம்னா, அந்த சைலன்ட் எடிசன் காலத்துல ம். நீங்க இது வந்து ஹியூகோ படத்துல கூட இந்த சீன் பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சுட்டு ஸ்கிரீன பார்த்து சுடுவாரு. ம். ம். பார்த்தோனே ம். ஆடியன்ஸ் எல்லாம் பயப்படுவாய்ங்க. அதுதான் ஆமா, வந்து ஆமா, ஆமா, ஆமா. ஒன் ஆஃப் தி ஒரு ப்ராமினன்ட் விஷுவல்ஸ் ஆஃப் அ வெஸ்டர்ன் மூவி. பெஸ்ட் மூவி. ஒரு ரைட். கவ்பாய் அப்படி வச்சுட்டு சுடுவாரு. அப்ப வந்துட்டு பென் கிங்ஸ்லி பயப்படுவாராம் அத பார்த்து. அந்த மாரி ஒரு இது வரும். ரைட். ஓகேங்களா? அது வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன். அதுல வந்துட்டு அதோட கதைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேப் போட்டுட்டு அந்த ஒரு கவ்பாய் இவங்க வந்து ஒரு ட்ரெயின வந்துட்டு கடத்துவாங்க. ஒரு 10 நிமிஷத்துல முடியறது. 10 நிமிஷத்துல. ஆமா. அத வந்துட்டு அவிங்க வந்துட்டு அந்த ட்ரெயின கடத்திட்டு போவாங்க. கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஸ்கொயர் டான்சர்ஸ் இருப்பாங்கல்ல. ம். அவங்க வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து அந்த கொள்ளையடிச்சத காப்பாத்தி அவங்கள போலீஸ்ல புடிச்சு குடுக்குற மாதிரி ஒரு 10 மினிட் இது. அதுதான் ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் முன்னாள் காலத்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க? வெஸ்டர்ன் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் மூவிஸ் அது ஒரு சில இதெல்லாம் ஜான் ஃபோர்ட் எல்லாம் வந்து நெறைய பண்ணியிருப்பாரு. ஸோ அப்ப வந்து அ இன்ஃபாக்ட் ஜான் ஃபோர்ட் வெஸ்டர்னுக்கு முன்னாடி ஒரு சில வெஸ்டர்ன் இருந்துச்சு. ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டியஸ் அந்த காலத்து இது பனிஷ்மென்ட் வரும். ஒரு அப்போதைய அமெரிக்க மனநிலைய காமிச்ச படமாக இருந்தது. ம். அதுக்கப்புறம் ஜான் ஃபோர்ட் வராரு. ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த வெஸ்டர்ன்ங்கிறது வந்துட்டு அவுட்டேட்டட் ஆவுது. ஏன்னா மாடர்னிசம் அதாவது மாடர்னைசேஷன் இஸ் ஹேப்பனிங் இன் யுஎஸ்ஏ. ஸோ ம். அதனால இந்த வெஸ்டர்ன் வந்துட்டு ஓல்ட் ஸ்கூல்ங்கிற மாரி ஆவுது. அத பத்தி ப்ராமினன்ட்டா எடுத்த ஒரு சில டைரக்டர்ஸே வந்துட்டு இந்த ஓல்ட் ஸ்கூல்ங்கிற மாரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு எடுக்குறாங்க. அப்புறம் ஜான் ஃபோர்ட் வராரு. ஜான் ஃபோர்டோட வெஸ்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்கும். ஸ்டேஜ் கோச்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ் கோச்ங்கிற படம் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் நியூ ஏஜ் வெஸ்டர்ன்க்கான ஒரு படமா வருது. ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ் கோச்ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப பேச வேண்டிய படமா இருக்குது.
இப்போ வரைக்கும் நம்ம வெஸ்டர்ன்ஸ்ன்னு பாக்குறது இந்த ஷெரீஃப்ஸ், அந்த கவுபாய்ஸ் அவங்க வந்துட்டு இது பண்றாங்கன்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. அண்ட் பல படங்கள் வந்துட்டு அந்த ரேசிசம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அவங்க ம். வந்துட்டு அப்ரஸ்ட வந்து இன்னும் கொஞ்சம் அப்ரஸ்ட தான் காமிச்சிருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த ஜான் ஃபோர்ட் காலங்கள்ல இருந்து வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வர வெஸ்டர்ன் அப்படியே மாறுது. அங்க வந்துட்டு பணக்காரர்கள் எல்லாருமே வந்துட்டு பேராசைக்காரர்கள். ம். அவங்கெல்லாம் வந்துட்டு வில்லன்ஸ். அவங்க வந்துட்டு பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்றதும், காமன் மேன் இருக்காங்கல்ல, ம். அவங்களுக்கு உள்ள ஒரு ரைட்டியஸ் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு அவன தான் ஹீரோவா ஆங்ரி யங் மேன்ன்ற விஷயம் அங்க தான் வருது. ஓகே, ரைட். அங்கே தான் வருது. அதுல வந்துட்டு ஐ திங்க் ஸ்டேஸ் ஜான் ஹியூஸ்டன் நினைக்கிறேன். ஜான் வெயின். ஜான் வெயின். அவரு ஜான் வெயின் வந்துட்டு எனக்கு பேரு ஞாபகம் இல்ல. அவரு தான் வந்துட்டு அந்த 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 ஒரு அந்த ஊருக்கான ஆங்ரி யங் மேன் அந்த இது ப்ராமினென்ட்டா இழுத்துட்டு போறாரு. ம். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டேஜ் கோச் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கோச்க்குள்ள இருக்கும். இருக்கிற பணக்காரன்லாம் எவ்வளோ கெட்டவனா இருக்கான். பணத்தாசை பிடிச்சவனா இருப்பான். ஒரு பேங்க் இது இருப்பான். அவன் வந்துட்டு லைக் கவர்ன்மெண்ட்லாம் வந்துட்டு ரிச்சர்ஸ ஏன் டாக்ஸஸ் பாக்குறீங்க? போட்டு வாங்குங்கன்ற மாரி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எக்ஸ் கான்விக்ட்டா வருவாரு. ஓகே. அவர் ஹீரோ. அவரு வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றாரு. ஸோ இது மாதிரி இந்த வொர்க்கிங் கிளாஸ் அவங்க ம். எவ்வளோ ம். நல்லவங்க. அவங்க ஓகே. வந்துட்டு இருக்கிற அவங்க சைடுல உள்ள விஷயங்களையும், அந்த ரிச்ச வந்து புவரா காமிக்கிறதும் வந்துட்டு இதுல புவர்ன்ற ரிச்ச வந்துட்டு அந்த ஒரு அவங்களுடைய கிரீட வந்துட்டு ப்ராமினென்ட்டா காமிக்கிற விஷயங்கள் ம். அங்கேருந்து வருது. ஸோ இட் ரெசனேட்ஸ் வெல் வித் த பீப்பிள். ஆமா. ஸோ அது அந்த ஒரு பீரியட்ல வருது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அதுவுமே அங்கங்க நடக்குது. அந்த ஸ்டேஜ் கோச்ச தாண்டி அதுக்கப்புறம் வர்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான், இப்ப உள்ள என்ட்ரி ஆவுறாரு செர்ஜியோ லியோனி. லியோனி. ம். இப்ப என்னன்னா, செர்ஜியோ லியோனி டைரக்ட்டாலாம் அப்படியே உள்ள வரல. அவர் வந்துட்டு ஐ திங்க் பென்ஹர் படத்துலலாம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணியிருந்தாரு. ம். செர்ஜியோ லியோனி. அவருக்கு வந்துட்டு அப்ப நெறைய கிளாடியேட்டர் மூவிஸ் வந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த ஓகே. கிளாடியேட்டர் மூவிலாம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அப்படியே நீங்க கிளாடியேட்டர்ஸ் மூவினா ஸ்பார்டகஸ் வருது, பென்ஹர் வருது. பென்ஹர். அந்த அது 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 நெறைய அந்த ஒரு ப்ராமினன்ட் டைம் இருக்குல்ல. ம். சோ அதுல வந்துட்டு அது அப்படியே கொஞ்சம் அது ஆப்சொலீட் ஆகுற மாரி இருக்குங்கும்போது தான், நம்ம செர்ஜியோ லியோனி வந்துட்டு பயங்கரமான ஒரு வெறித்தனமான அந்த காலத்து மிஸ்கின் அவரு. ம். சோ அந்த காலத்து மிஸ்கினா இருக்கும்போது, எப்படி மிஸ்கின் வந்துட்டு டக்கேஷி கிட்டானோவுக்கு ஒரு ட்ரிபியூட் குடுத்தார்ல நந்தனார்ல. ம். அது மாதிரி அவர் வந்துட்டு இவருக்கு ஒரு ட்ரிபியூட் குடுக்குறாரு. அகிரா யோஜிம்போ குரோசவாக்கு. யொஜிம்போ அப்படின்ற படத்த அப்படியே வந்துட்டு அவர் ஒரு ட்ரிபியூட்டா ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. ஒரு படமாக எடுக்குறாரு. இதுல எப்படி உள்ள நம்ம கிளின்ட் ஈஸ்ட்வுட் வராருன்றதையும் பார்க்கணும். அவரு வந்துட்டு கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ்ட் கவ்பாய் ஆயிடுறாரு அப்ப. அப்போ ஒரு டிவி ஓகே. சீரியல் ஒண்ணு நடிக்கிறாரு. ம். அந்த டிவி சீரியல் பேரு மறந்து போச்சு. அதுல வந்து அவர் கவ்பாயா நடிச்சு, இவரு கவ்பாய்ன்றது ஒரு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால சரி நம்ம தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உள்ள போடுறாங்க. ஈஸ்ட்வுட் வர்றாப்படி. இதுக்கப்புறம் நான் வந்து கதை சொல்ல வேண்டியது அவசியமே இல்ல. ஏன்னா, இன்னைக்கு வெஸ்டர்ன்னு யார கேட்டாலுமே வந்துட்டு, இந்த கதை இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல, இந்த கதையெல்லாம் விட்டுருவாங்க. இப்ப நான் ஆரம்பிச்ச நேரா கதைக்குள்ள நம்ம வந்துட்டு பிஸ்டல் ஆஃப் டாலர்ஸ் நேரா தான் நிக்கும். இங்கேருந்து தான் ஆரம்பிப்போம். எப்படி நமக்கு வந்துட்டு தியாகராஜா பாகவதர், பி.யு. சின்னப்பா அவங்க இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் எம்.ஜி.ஆர். சிவாஜி இருந்தோ, அப்புறம் ரஜினி, கமல்னு வந்தாலும், சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னோம்னா, நம்ம தலைவர்ன்னு தானே ஆரம்பிப்போம். அது எக்ஸாக்ட்லி. மாதிரி இங்க வந்துட்டு எங்க ஒரு இட்டாலிக்கு இந்த வெஸ்டர்ன் வந்துட்டு அமெரிக்காவுடைய சொத்து வந்துட்டு இட்டாலிக்கு போயிடுச்சு. வச்சு. இட்டாலிக்காரர் எடுக்குறாரு. அந்த செர்ஜியோ லியோனி எடுக்குது. ஒரு படத்த எடுக்குறாப்படி. ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ். அப்படியே போகுது. அந்த இடத்துல தான் வந்துட்டு வெஸ்டர்ன் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஜானரா ஜான்ராவா திரும்ப வருது. அதுவும் வந்து வெறும் வெஸ்டர்னா வர்றதுல ஸ்பெகட்டி வெஸ்டர்னா வருது. ஆமா. ஏன்னா வெளியூர்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல. ஏன்னா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஜான் ஃபோர்டு இவங்கலாம் பண்ணினது வந்துட்டு வெஸ்ட். அமெரிக்கன் வெஸ்டர்ன். அது வெஸ்டர்ன். ஏன்னா அது அமெரிக்காக்காரங்க பண்ணாங்க. ஆ. அதுல கூட வந்துட்டு இது பண்றாங்க பாருங்களேன். அது அதுக்கப்புறம் அண்ணன் எடுத்ததுல
இன்னைக்கு நீங்க வந்துட்டு இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லனோ, இல்ல நீங்க வெஸ்டர்ன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜான் ஃபோர்டோ வேற யாரையும் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளுடைய பெயர் அதான் ஆரம்பம் சொல்றேனே, நான் தான் சொன்னேனே, எனக்கு வெஸ்டர்ன்னு சொன்னா எனக்கு வந்து இந்தியானா ஜோன்ஸ் படங்களும் டாலர் ட்ரைலாஜி படங்கள் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம். ஃபர்ஸ்ட் தெரியும். டாலர் ட்ரைலாஜி படங்கள் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நமக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாலர் ட்ரைலாஜி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட். நம்ம வெஸ்டர்னுக்கு அங்கதான் அங்க இருந்து அறிமுகம் ஆகும். அறிமுகம் மாறுது அங்கதான். ஆமா. இப்ப நம்மளுடைய ஜெனரேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ஆக்சஸ் கிடைச்சது அதுதான். அது என்னமோ உண்மைதான். இன்னைக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த ம். பேர்லாம் வந்துட்டு கிளைடிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. கிளின்ட் ஈஸ்ட்வுட்க்கு கிளீடிஸ் கிளீடிஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஆ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இட் வாஸ் ரன்னிங் வெரி சக்சஸ்ஃபுல்லி இன் மதுரை. மதுரையில ஓடிச்சு. ஓகே. அது அது வந்துட்டு அது உண்மையான விஷயம் தான். ம், ம், ம். ஸோ ஆ ஏன்னா என்டர் த டிராகன்லாம் பார்த்துருக்குறாங்க மதுரையில. ஸோ இது மாதிரி இந்த மாதிரியான படங்கள் இருக்குல்ல, இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதெல்லாம் அந்த ஊர்ல ஓடியிருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து அவங்க வந்துட்டு உண்மையிலேயே சந்தோஷப்பட்டுருக்காங்க. அத என்ஜாய் பண்ணியிருக்காய்ங்க. ம். ஸோ அதனால அதே மாரி நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேர வந்துட்டு அடிச்சு இழுத்துருவாய்ங்க. பான் இண்டியா பாண்டியான்னு சொல்லும்போதெல்லாம் வந்துட்டு, மத்த ஊர்க்காரங்களுக்கு அது எப்படி தெரியும்னு தெரியல. பட் எனக்கு பெர்சனலி ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. நம்ம அப்படித்தான் வந்துட்டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் கிளீடிஸ் டாக்கீஸ்ன்னு போடுறது. ம். அது வேற என்ன அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருக்கு அர்னால்ட் சிவனேசன்லாம் போட்டுச்சு. ஆமா. அதெல்லாம் வந்துட்டு அந்த பேர வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சு விடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ராமினன்ட் ஒன்னு. ம். அதே மதுரைக்கே உரித்தான ஆமா. சில விஷயங்கள், மதுரைக்கு இன்க்ளூடிங் த வந்துட்டு பாண்டியா வெஸ்டர்ன் அது எல்லாமே அது வந்து அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட் அவுட் வைக்கிறது வந்துட்டு, நீங்க கிளின்ட் ஈஸ்ட்வுட்டாவே இருந்தாலும் நாங்க கட் அவுட் வைப்போம், வைப்போம், பாலாபிஷேகம் பண்ணுவோம். பண்ணுவோம். அதெல்லாம் வந்துட்டு மாறாதது. இன்னைக்கு வரைக்கும் அது அது அதோட அ மோட் ஆஃப் இது வேணா மாறி இருக்கலாம். ம். பட் ஆனா கான்செப்ட் மாறாது. போஸ்டர் கல்ச்சர்ன்னு சொன்னா மதுரை தான். கட் அவுட் கல்ச்சர்னா மதுரை தான். அந்த இடத்தை வேற யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்று சொல்லிக்கொண்டு முடிக்கலாம் இல்ல. அது அப்படிதான் இருந்துச்சு. சோ அதனால அவிங்களோட அந்த பேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எந்த படமா இருந்தாலும் எடுப்போம். ஏன்னா பாபி படம்லாம் வந்துட்டு பயங்கரமா அங்க பிச்சுட்டு ஓடுச்சு. பாபி. நம்ம இவருங்க ரிஷி ஆ, கபூர் வந்துட்டு ஆமாமா. நடிச்சது. ரைட், ரைட், ரைட். அந்த படம்லாம் வந்துட்டு பயங்கரமா பிச்சுட்டு ஓடிச்சு. சோலே ஓடிச்சு, ஆராதனா ஓடிச்சு. சோ ம். நம்ம அதான் மக்கள் வந்துட்டு அஹ், எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்குவாங்க. ம். சோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அகைன் ஸ்பீக்கிங் அபௌட் திஸ் கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டோம்னு நெனைக்கிறேன். வழக்கம் போல. ஸ்பீக்கிங் அபௌட் திஸ் இது இது என்னன்னா, இங்க நமக்கு வந்துட்டு அந்த 3 படங்கள் தான் வந்துட்டு வெஸ்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிஃபைன் பண்ணுது. ஆமா, அதுக்கு முன்னாடி அது இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது அது வந்துச்சுனால இத பார்த்து தான் வந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ம். என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்துட்டு இந்த 3 படங்கள் தான். ஆமா. ஸோ அப்படி அதான் இப்ப எப்படி நம்ம நண்பர் வந்து இரும்பு கோட்டை பொறுத்து சிங்கமும் இதுவும் தான் எப்படி அவர பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் படங்களோ, ஆரம்பிக்குது. நமக்கு வந்து டாலர் ஸ்டைல் அஜி தான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ். கரெக்ட். சோ இப்ப நீங்கள் தான் வந்துட்டு ஒரு விஷயத்த கூற வேண்டும். இந்த சொல்லுங்க. டாலர்ஸ் ட்ரிலாஜி இங்க வருது. அது வந்துட்டு எங்கள் ஆசான், எங்க தாத்தா, என் பெரியப்பா, ம் அகிரா குரோசவாக்கு ட்ரிபியூட்ன்னு வருது. அதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வெஸ்டர்ன்னு ஒண்ணு பண்ணி அத முடிச்சுட்டு போயிட்டான். ம். சோ இங்க அகிரா குரோசவா எங்க ஃபிட் ஆகுறாரு? அவர் எப்படி நம்ம வந்துட்டு வெஸ்டர்னுக்கு அப்படின்னு சொல்றோம்? ஸோ அ ரைட். இப்போ அக்கிரா குரோசவாவ பொறுத்தவரைக்கும், அ அவருடைய படங்கள் பொறுத்தவரைக்கும், அது என்னதான் வந்து யோஜிம்போன்ற ஒரு படம் வந்து முக்கியமான ஒரு காரணியா இருக்கோ, செர்ஜியோ லியோனிக்கு வந்துட்டு அவருக்கு ட்ரிபியூட் குடுக்கணும் அப்படின்றதுக்கு. அதே மாதிரி டூ அன் எக்ஸ்டென்ட் அவருடைய ஸ் வேறு சில திரைப்படங்களுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, பி இட் செவன் சாமுராய் கூட ஒரு விதமான வெஸ்டர்ன் படம் தான் அது. அது வந்து நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா, அதையும் நம்ம அ வெஸ்டர்னா எடுத்துட்டோமே. புரியல. அதான் வெஸ்டர்ன்லாம் நம்ம எடுத்தாச்சே இங்கிலீஷ்ல. மேக்னிஃபிசியன்ட் 7 ஆ போட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் ஏங்க இல்ல, இல்ல. வெஸ்டர்ன் மாதிரி இருந்தாலே போதுங்க. நம்ம தூக்கிருவோம்.
கரெக்ட் தான். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வெஸ்டர்ன் அப்படின்னா எப்படி கவுபாய்ஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிறோமோ, என்னதான் வந்து அகிரா குரோசவா சாமுராய் படங்களை மட்டும் எடுக்கல, நிறைய படங்கள் எடுத்தாலும் நமக்கு வந்து சாமுராய் படங்கள் மட்டும் தான் வந்து தெரியும். ஆமாங்க. அவரு ஏன்னா வந்துட்டு ஒரு அதோட மாடர்ன் படம்லாம் எடுத்திருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுச்சு. ஆமா. அவரு வந்து எல்லாரும் பேசுறது ரோஷமுன், செவன் சாமுராய், செவன் சாமுராய், செவன் சாமுராய். அகிரா செவன் குரோசவானா சாமுராய் செவன் பத்தி. சாமுராய், செவன் சாமுராய்னா அகிரா குரோசவா. அத வந்து அத வந்து இந்த நம்ம மிஷ்கின் வந்து அப்படியே உள்ள புகுத்திட்டாரு தமிழ் ஆடியன்ஸுக்கு. ஊத்திட்டாரு. ஸோ இது போக வந்துட்டு இது கூட இருக்கு. யோஜிம்போ சி யோஜிம்போ இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ். பட் இன்னொரு படம் வந்து பாத்தீங்கன்னா செவன் சாமுராய் சொல்லலாம். ரோஷமூன் கூட டு அன் எக்ஸ்டென்ட் வந்துட்டு ஒரு இதுதான் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் படம் தான். இப்போ இது வந்து என்ன இப்போ ஜப்பான்ல வந்து எடுக்கிறதுனால அதுக்கு பேர் வந்துட்டு நூடுல்ஸ் வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்களோ, ஸ்பெகட்டின்னு சொல்லாம எனக்கு தெரியல. சரி, ஓகே. இருக்கும். அடுத்து வந்துட்டு ஹிடன் ஃபோர்ட்ரஸ் ஒரு படம் இருக்கு. ஹிடன் சஞ்சு ஃபோர்ட்ரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு ப்ராப்பர் எம்ஜிஆர் படம். எக்ஸாக்ட்லி. அது எம்ஜிஆர் படம். ஸோ இல்ல இதான் சொல்றேன். ஸோ ஆனா எம்ஜிஆர் படம்னாலும் இப்போ ஒரு சில எம்ஜிஆர் படங்கள்ல வந்து என்னதான் அவர் வந்து கருத்து சொன்னாலும் அவர் வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த புதையலை தேடி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஹிடன் ஃபோர்ட்ரஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கதை. ஸோ விச் ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் வெஸ்டர்ன் அப்படின்னு. அதான் இப்ப ஹிடன் ஃபோர்ட்ரஸும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் இங்க ஹிடன் ஃபோர்ட்ரஸ் அத ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா, புதையல் காப்பாத்துறதுன்றது ராணிய காப்பாத்துறது. ம். இந்த ஸோ ராணிய பிரச்சனை இல்லாம அதே மாரி அந்த செல்ஃப் ரைட்டியஸ் வில்லன். ம் எல்லா இடத்துலயும் வில்லன் வந்துட்டு அந்த ஒரு கன்னிங்ன்றத தாண்டி நடுவுல ஒரு செல்ஃப் ரைட்டியஸ் ஒரு ஜெனரல் ஒருத்தர் வருவாரு. அதெல்லாம் அப்படியே நம்ம வீரப்பாவுக்கும் இருக்கும் ஒரு டியூவல போட்டு விட்டுட்டு ஃபைனல் வில்லனா நம்பியார் அங்க உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் இது பண்ணிட்டு கடைசியில இந்த இடத்துல வந்து ஹீரோயின் சரோஜா தேவின்றத விட சாவித்திரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பக்காவா உட்காரும். ஏன்னா அவங்க வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொல்ற மாதிரி தான் பண்ணுவேன். இதுதான் நான் பண்ணணும். இந்த பார் நான் சொல்றதுதான் ஆச்சு. நான் தான் ராணி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ம் அப்படியே அவங்கள கடத்தி கொண்டு போறதுக்கெல்லாம் வந்துட்டு அது அதே மாதிரி ஃபுல்லா ஸ்வாட் ஸ்விங்கிங் தான். ம் பக்காவா உட்காரும். கரெக்ட். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அகைன் இந்த அகைன் நம்ம வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்றோம்ல. வெஸ்டர்ன் ட்ரோப்ஸ்ல வந்துட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ட்ரோப்ஸ் இருக்கு. ம் வைட் ஷாட். அப்படியே இங்க ஒரு ஷாட் இருக்கும். அங்கேருந்து ஸோ அப்படியே புகை மூட்டத்துல இருந்து வரும். அகைன் அகிரா குரோசவா பத்தி நம்ம சொல்லவே அது வேணாம். அவர் வந்து எல்லாமே அங்கேருந்து வந்தது. வைட் ஸ்டாட்டிக் ஷாட் வச்சிருவாரு நிறைய. அது எல்லாம் அதான் இப்ப இன்னைக்கு நம்ம வந்து வெஸ்டர்னுக்கான ட்ரோப் ஏன் நம்ம வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை இது ஏன் அகிரா குரோசவா இஸ் ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் ஆர் அப்படிலாம் சொன்னோம்னா எவனா அடிக்க வந்துடுறாங்க இதுதான் சொல்லிக்கிறேன். அவர் ஏன் வந்துட்டு அந்த வெஸ்டர்னுக்கான ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ்னு பார்த்தோம்னா இட்ஸ் பிகாஸ் நம்மளுடைய ஆரம்ப பாயிண்ட் வந்து செர்ஜியோ லியோனே. ம் ம் அவர் வந்துட்டு அகிரா குரோசவாவுடைய ஷார்ட் கம்போசிஷன், ஷார்ட் மேக்கிங் அந்த அப்ரோச்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பண்றாரு. ம் அது வெஸ்டர்ன் ஜானர்ல உட்காருது. கரெக்ட். பக்காவா உட்காருது. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷாட்டோ இந்த மாதிரியான ஒரு ஒரு கம்போசிஷன்ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வெஸ்டர்ன்ல இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ம் சோ இப்ப வெஸ்டர்ன் ட்ரோப்ஸ் அப்படிங்கறதுல வந்துட்டு இந்த டெக்னிக்ஸும் உள்ள ஆட் ஆயிருது. சோ நாம வந்துட்டு இதெல்லாம் இருந்தாதான் வெஸ்டர்ன் சொல்றோம். அப்ப ம் இதெல்லாம் ஒருத்தர் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அது வேற ஒரு இதுக்கு. சோ அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வந்துட்டு அந்த ஒரு வெஸ்டர்னுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறாரு. ஆயிடுறாரு. கரெக்ட். சோ அந்த நமக்கு வந்துட்டு என்னன்னா வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளத்துல இந்த மாதிரியான மாந்தர்களை வச்சு நடக்கக்கூடிய படத்தை இப்படி காமிச்சா அது வெஸ்டர்ன்னு சொல்றோம்ல. ம் அந்த இப்படி காமிக்கிறது வந்துட்டு அங்கேருந்து வருது. இந்த மனிதர்கள்ங்கிறது இங்கேருந்து வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது வேற ஒரு இடத்துல இருந்து வருது. ம் ஸோ ம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல ஒன்னாகும் போது அது எது இது வந்துட்டு ஏன் இன்னும் ஒரு ஒரு சிம்பிள் கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். சரி நீ ஒரு ஜானர் ஃபிலிம் அத பத்தி ஏன் நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? த்ரில்லர் இது அது மாதிரி வெஸ்டர்ன் அப்படின்னு. இங்கதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயத்த பார்க்கணும். இந்த ஜானர் ஃபிலிம் அப்படிங்கறத வந்துட்டு சில பேர் வந்து ரொம்ப ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அது கிடையாது. நம்ம இந்த வெஸ்டர்னை பத்தி ஆரம்பிச்சதுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஒவ்வொரு இடத்துலயும் வெஸ்டர்ன் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய
மைண்ட் செட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களா தான் இருந்துச்சு. ம். ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு செல்ஃப் ரைட்டியஸ் அமெரிக்கன் அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அது வந்துட்டு நம்ம இந்த செல்ஃப் ரைட்டியஸ்னஸ்ன்ற பேர்ல நீங்க பண்றது வந்துட்டு அவுட் ஆஃப் டேட், மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தனி மனிதன் வந்துட்டு எப்படியான வாழ்க்கைய வாழணும், இதுக்கான பிலாசபிக்கலா இல்லன்னா கூட, அந்த வெஸ்டர்ன்ல கூறக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரல் ஹை கம்பஸ், அந்த மாரல் அப்படிங்கிற மொராலிட்டிங்கிறத வந்துட்டு ஒரு எப்படி எடுக்குறாங்க, எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் வந்துச்சு. அண்ட் ஒருத்தருடைய சஃபரிங்க பார்த்துட்டு ஒருத்தன் சும்மா நிக்கிறான்னா, அது அவனோட இன்டென்ஷனா இல்லன்னா கூட அவன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு சொன்ன இதுதான் வந்துட்டு வெஸ்டர்ன். ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அது மாறிக்கிட்டே வருது. ம். அந்த அப்ரோச் எப்படி ஆகுது? நீங்க எப்படி இத அப்ரோச் பண்ணணும்? இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸோ ம். அஸ் அ ஜானர் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, இது என்ன ஜான்ராவா இருந்தாலும், இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் த சொசைட்டி அப்படிங்கிறதுனாலயே வந்துட்டு இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஜிகர் தண்டா மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம். அஃப்கோர்ஸ் அத அவர் கமர்ஷியல் படமா பார்க்கல. பட் சின்ஸ் இட்ஸ் அ ப்ரீவியஸ் மூவிங் ஒரு கமர்ஷியல் படங்கிறனால ஒரு கமர்ஷியல் இதுல பார்த்தாலும், அவர் சொல்லக்கூடிய, அவர் பேசக்கூடிய அரசியலுக்கு இந்த ஜானர் அப்படிங்கிறது தேவைப்படுறதா இருக்கு. அ ஸோ ஸோ அதனாலேயே தான் வந்துட்டு இந்த ஒரு இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். சி என்னதான் அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். எங்கப்பா என்னப்பா வெஸ்டர்ன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வெஸ்டர்ன்னு போட்டோம் அப்டின்னா, இந்த பெயர்லாம் வருது. இந்த படம் பேர்லாம் வருது. அப்டின்னா என்னன்னு போய் விக்கிபீடியால படிச்சோம் அப்டின்னா, ஓரளவுக்கு தான் தெரியுது. ஸோ வெஸ்டர்ன் எங்கேருந்து ஆரம்பிச்சது? அது வந்து ஒவ்வொரு பீரியட் அதாவது அமெரிக்காலயே வந்து அது எப்டி எவால்வ் ஆச்சு? வேற ஒரு அமெரிக்காவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்துட்டு அத எப்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அவர அறியாம அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அத வந்து ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸா எடுத்துட்டு, அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லாம இத்தாலிக்காரர் வந்து எப்படி அத இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, அது ஒரு அமெரிக்கன் படமா எடுத்து, அ உலகம் முழுக்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அப்படின்ற அந்த விஷயமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ ஓ! இந்த இடத்துல தான் வந்துட்டு ஐ ரியலி வாண்ட் டூ சே சினிமா இஸ் அ மாஸ் மீடியம் அண்ட் சினிமா சி என் என்னதான் அதாவது நெறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சினிமா வந்து சினிமாவாவே நீங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்ல. அதுல வந்து எனக்கு இல்ல. உடன்பாடு இல்ல. ஏன் அப்டின்னா, ஒரு சினிமா வந்து சினிமாவா பார்க்க முடியாது. ஆ ஏன் அப்டின்னா, இட் இஸ் அ மாஸ் மீடியம். அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. சினிமான்ற அந்த மாஸ் மீடியம் வச்சுட்டு ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு நம்ம நாட்ல. ஒருத்தர் இல்ல 2 பேர் சிஎம் ஆயிருக்காங்க நம்ம நாட்ல. சினிமான்ற ஒரு மாஸ் மீடியம வச்சுட்டு. அத அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சது? பிகாஸ் இட் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்பிள். அதே மாதிரி ஒரு ஜெனரேஷன வந்துட்டு சினிமான்ற ஒரு விஷயம் அ நல்ல விஷயத்திலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். கெட்ட விஷயத்திலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு எல்லாருமே கூவிட்டு இருக்கோம். இஃப் தேர் இஸ் அ ஸ்டாக்கிங் சீன், இஃப் தேர் இஸ் சம்திங் ஆ ஏதாவது ஒரு இது பண்ணுது அப்டின்னா, ஏன்னா நீங்களும் நானும் வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டு ஸ்டாக்கிங்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருந்தது. நம்ம வந்து ஸ்டாக் பண்றது அப்டின்றது வந்துட்டு ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் ஒன் சைட் லவ் அப்டின்றது வந்துட்டு நம்ம ஆள் மனசுல வந்து புரிய வச்சிருக்காங்க. இல்லங்க. ஸோ இது இது எல்லாமே வந்து நார்மலைஸ் பண்ணி விட்டாய்ங்க. ஆமா. ஸோ அத வந்து நம்ம சிம்பிளா வந்துட்டு சினிமா வந்து சினிமாவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து ஒரு பிரிவிலேஜ்டான ஒரு மைண்ட் டாக் செட். அப்படின்னு தான் சொல்லுவேன். பிரிவிலேஜ்டான ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அறிவு வந்து இல்ல. எக்ஸ்போஷர் இல்ல. ஏன்னா நான் வந்து இவ்ளோ பேசுறேன். ஆ எனக்கு வந்து நான் சினிமா பார்த்து தான் நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன். எனக்கு வந்து சினிமா இஸ் அ வீக்கெண்ட் என்டர்டெயின்மென்ட் எனக்கு. எனக்கு எங்க ஊர்ல நான் பொறந்து வளர்ந்த சின்ன ஊர்ல, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மென்ட் வந்து சினிமா மட்டும் தான். என்னால அங்க மட்டும் தான் போக முடியும். ஆ என்னால அங்க மட்டும் தான் நாலேட்ஜ் ஓரளவுக்கு வந்து எங்க ஊர தாண்டி என்ன இருக்கு அப்படின்றத அங்க மட்டும் தான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால வந்து அங்க தான் வந்து நான் போவேன். அத தாண்டி புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு வந்து படிக்கிற பழக்கமே கிடையாது. இப்ப தான் வந்து நம்ம அந்த படிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளேயே வந்து நம்ம இது பண்ணிட்டு வரோம்.
அது உண்மைதான். நம்ம இப்பதான் வந்துட்டு இந்த ஏரியா இப்பதான் வந்து நம்ம பக்கம் இப்போ ஸோ இப்போ அ என்னதான் வந்து இப்போ டெக்னாலஜி வந்து டெமோக்ரடைஸ் பண்ணியிருந்தாலும், என்னதான் வந்து நெறைய பேர் கையில அட்லீஸ்ட் ஒரு 60, 70% மக்கள் கையில வந்து ஃபோன் இருந்தாலும், எல்லாருமே வந்து இன்டர்நெட்ட வந்து படிக்கிறதுக்காகவும், நாலேட்ஜ் டெவலப் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க கிடையாது. எல்லாமே வந்து என்டர்டெயின்மென்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் அந்த 60%ல 50% வந்துட்டு கண்டிப்பா என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த என்டர்டெயின்மென்ட்ல வந்துட்டு அந்த 50%ல அந்த 50% மக்கள் வந்து 100% யூஸ் பண்றது சினிமா ரிலேட்டடான சினிமா, டிவி சீரியல் ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஸோ இது கரெக்ட். 2மே வந்து ஒரு மாஸ் மீடியம்ஸ். ஸோ இந்த விஷயத்த வந்து நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஆ யூசுவலா அ ஸோ அதாவது எந்த ஒரு ஒரு ஜான்ரா வந்து ஒரு நாட்ல வந்து டெவலப் ஆகுது. ஆனா அந்த நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத இயக்குனர்கள் இந்த ஜான்ரா அந்த வந்து ஜான்ராவை இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு பண்ணி, influence அந்த ஜான்ராவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அந்த ஜான்ராவே வந்து டோட்டலான வேற டைமென்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்டின்னா, ஆ இட் இஸ் அ பவர்ஃபுல் மீடியம் இல்லையா? ஸோ கரெக்ட். ஏதோ அது ஒரு இடத்துல வந்து யாரோ வந்து இன்ஸ்பயர் ஆயி, யாரோ ஒரு இது பண்ணி இது பண்றாங்க. ஸோ இப்போ வந்து அ அகெயின் அந்த ட்ரோப்பயே எடுத்துட்டு வந்து கார்த்திக் சுப்புராஜ்ன்ற ஒரு டைரக்டர் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து சேஞ்ச் பண்றாரு அத. இந்த வெஸ்டர்னோட டைமென்ஷன் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து சேஞ்ச் பண்றாரு. ஸோ அதனால ஸோ இப்போ வந்து அ எப்படி சொல்றது? ஸோ இந்த இந்த படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ வச்சு இன்னும் நெறைய வெஸ்டர்ன் படங்கள் வரலாம். என்னதான் அது டைரக்ட்டா வெஸ்டர்ன்னு நமக்கு தெரியாம இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் ஜான்ராவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படங்கள்ல இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா. அது நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா, "இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்" வந்துட்டு இட் இஸ் அ ப்ராப்பர் வெஸ்டர்ன் ஸ்பூஃப் படம். அது ஸ்பூஃப் அது எல்லாருமே வந்துட்டு வெஸ்டர்ன் ஸ்பூஃப் அப்படின்னு நெனச்சுட்டு வுட்டுட்டாங்க அத. அப்படியே வந்து அது பெருசா வந்து எடுத்துக்கல. பட் அ அந்த அந்த வெஸ்டர்ன் அதனால இவ்ளோ வருஷமா வந்து வெஸ்டர்ன்ற ஒரு ஜான்ராவே வந்து தமிழ் சினிமாக்குள்ள வராம வரல. இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். 2012 11லயோ 12லயோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். எருமக்கோட்டை முரட்டு சிங்கம். ஸோ ஸோ இவ்ளோ வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 9, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு மேல வெஸ்டர்ன் படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டு அன் எக்ஸ்டென்ட். இல்ல இது 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 இன்னும் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா சொல்லணும் அப்டின்னா, கேஜிஎஃப்பே வந்துட்டு வெஸ்டர்ன் தான். சிம்பிளா சொல்லணும்னா. கேஜிஎஃப் 1 அண்ட் 2 2மே 1 வந்து ப்ராப்பர் வெஸ்டர்ன் படம். அவன் எதுக்கோ போறான், என்னமோ ஆகுறான். 1 இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவியும் வந்து வெஸ்டர்ன் படம் தான். வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க படம் தான் அது. அவன் எதுக்கோ போறான், என்னமோ ஆகுறான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். கரெக்ட். ரைட்டா? சொல்லலாம். நீங்க பாஸ்ட் முதல்வர்கள் எல்லாம் வந்துட்டு இது என்னது இன்சல்ட் பண்ணிட்டோ, அஃபெண்ட் பண்ணிட்டோ, அடுத்த ஃபியூச்சர் முதல்வருக்கு மூவ் ஆறீங்கன்றது மட்டும் எனக்கு புரிந்து விட்டது. இந்த விளையாட்டிற்கு நான் வரவில்லை. ஆனாலும் குருவி தமிழில் வந்த ஒன் ஆஃப் தி சிறந்த வெஸ்டர்ன் படம் என்று கூறிக்கொண்டு எபிசோட கூட முடிச்சிடுறேன். என்னை ஆக விடுங்கள் ஐயா. ஸோ ஸோ இதுதான் இதுதான் வந்துட்டு இன்றைய எபிசோடோடைய ஒரு கருத்தாக்கம். வெஸ்டர்ன்றது வந்துட்டு ரொம்ப களமா இருக்கு. நிறைய நல்ல படங்கள்லாம் வந்திருக்குது. அது வந்துட்டு வெஸ்டர்னர்ஸ்க்கே தெரியாம ஒரு ஈஸ்டர்னர் வந்துட்டு வெஸ்டர்னே வந்துட்டு நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. அதுவும் அவர் பண்ணினதுதான் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் நம்ப வச்சிட்டபடி. ஸோ இப்படியாக வெஸ்டர்னுடைய கதை கொண்டு வந்து ஒரு வழியா முடிச்சு விட்டுருக்கோம். ஸோ இப்ப நீங்க யோசிக்கலாம், கதை வந்துட்டு என்னப்பா எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்குள்ளேயே மிஸ் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு. அது பாதி ஏன் மிஸ் ஆகுதுன்னு சொன்னோம்னா, நம்ம அது வெஸ்டர்ன்ங்கிறது வந்துட்டு 60, 70கள்ல எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதோட முடிச்சிட்டோம். ம். ஆனா அதுக்கப்புறமும் அந்த வெஸ்டர்ன்ங்கிறது வந்து கொண்டு இருந்தது. இப்ப கூட பேட்லேண்ட்ஸ்ன்னு ஒரு வெஸ்டர்ன் தான். ஆமா. அது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இப்பயும் வந்துட்டே தான் இருக்கு. இப்ப ஆ, வரைக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து வெஸ்டர்ன் படங்கள் வந்து வந்துட்டே கொண்டு தான் இருக்கு. இருக்கிறது. அதே நேரத்துல அது வந்து ஈவன் மத்த இது கூட அந்த இது கூட இருக்கே. ஒரு வெப் சீரிஸ் கூட ஒண்ணு இருக்கு. மறந்துட்டேன். வெஸ்ட் வேர்ல்டு வெஸ்ட் வேர்ல்ட் கரெக்ட். அதுவுமே வந்துட்டு வெஸ்டர்ன் வந்துட்டு எப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்க டு அ ம். மாடர்ன் டிஸ்டோபியன் இது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. ஆமா. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது வந்துட்டு எப்படி எப்படி மத்த மத்த ஜானர்ஸ மத்த மத்த கண்ட்ரியோட மூவிஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத
ஒரு தனி எபிசோட தான் பார்க்கணும். ஏன்னா, அது ரொம்ப ஹியூஜ். ஆமா. இப்போ வந்துட்டு வெஸ்டர்ன் 101 அப்படின்னு இந்த எபிசோட நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி. "எப்பா விக்கிபீடியால கிடைக்காதயா நீ சொல்லியிருக்க போற." விக்கிபீடியால எங்களுக்கு தெரியாம இருந்தது. விக்கிபீடியாலருந்து நாங்க தேடி 2, 3 சேனல்ஸ்ல பார்த்தது, நாங்க கத்துக்கிட்டது, நாங்க வந்துட்டு ஒரு சில சோர்ஸ்லேருந்து பார்த்துருப்போம்ல. அதுல விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட்ல அப்ப இன்னொரு ஜானர் விக்கிபீடியால பத்தி. இருந்து மதன் கௌரி பேசுனா நீங்க கேட்டுக்கிறீங்க. நாங்க சொன்னா கேட்டுக்க மாட்டீங்களா? நாங்க சொல்றது நீங்க கேட்டுக்கோங்க. ஐயா, நீங்க வந்துட்டு நாயகர்கள், அரசியல் தலைவர்களோட சேர்ந்து இன்ஃப்ளூயன்சர் தலைவரையும் நீங்க வந்துட்டு அஃபெண்ட் பண்றீங்க. இதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால அவருடைய ஹேண்டில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருவேன். ஸோ அதனால தாராளமா நீங்க வந்து அவரை திட்டுங்க. தேடி அவர அடிச்சுக்கலாம். எஸ். நானும் எம்ஜி ஸ்குவாட் தான். அதனால என்ன நீங்க அடிக்கக்கூடாது. ஓகே. விட்டுறலாம். என்னை மன்னித்து உங்க வீட்டு பிள்ளையா மாத்தி மன்னிச்சு விட்டுருங்க. ஆ உள்ள வந்த பிரதீப் அவர்களுடைய ஹேண்டில்ஸ்லாம் குடுத்துர்றேன். ஸோ நீங்க அவர டார்கெட் பண்றது அந்த ஹேண்டில்ல போய் டார்கெட் பண்ணிக்கங்க. ஆமா. எனக்கு போர் அப்படியே வந்து அடிச்சுச்சுன்னா வியூ என்னோட வந்த இதுக்கு மாரி இருக்கும். போர் அடிச்சுச்சுன்னா என்னோட ஹேண்டிலுக்கு வந்து சும்மா லைக் இதெல்லாம் போடுங்க. மத்தபடி அவர அடிச்சுக்கலாம். ஓகேயா? வாங்க, வாங்க, வாங்க. இத்துடன் தாராளமா. இந்த எபிசோட் இனிதே நிறைவேறுகிறது. நன்றி, நன்றி, நன்றி. நீங்களும் உங்களுடைய நன்றி வேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. இல்ல. அகைன் நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு மேல அடிஷனலா ஆட் பண்றதுக்கு என்ட்ட எதுவுமே இல்ல. அ அதனால அடுத்த எபிசோட்ல நம்ம இன்னும் வந்து வெஸ்டர்ன் 102 பார்ப்போம். 102 இல்ல. இன்னும் கொஞ்சம் நெறையா டீட்டெயிலா வேற ஏதாவது விஷயங்கள் டீட்டெயிலா வந்து பேசுவோம். பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுக்கும் வெஸ்டர்னுக்கு ஏதாவது டைட்டில் கார்டு இருந்துச்சுன்னா எடிட்டிங்ல போடுவோம். எடிட் பண்ண நேரம் இல்லன்னா, இது வெஸ்டர்ன் கார்டுன்னு நீங்களே நெனச்சுக்கிட்டு எபிசோட முடித்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.